நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பேராசிரியர் திருமிகு சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. நேத்து தூத்துக்குடியில பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அவர்கள் பல கேள்விகளை முன்வைத்து பேசினாரு. அதுல திமுக அரச கடுமையாக விமர்சித்திருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பொதுவா RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலை எல்லாம் விமர்சிக்கவே மாட்டாரு. அவங்களை எல்லாம் மயிலிறகு கொண்டு தாக்குவாரு. ஆனா இங்க அவருக்கு ஒற்றை இலக்கே திமுகவை பேசுவதுதான். அதான் அவருடைய அரசியலும் கூட. அதத்தான் அவர் வெளிப்படையாவே ஒத்துக்கிறாரு. திராவிடத்துக்கு எதிரானவன் நான் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாரு. திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிக்கு எதிரானவன்றதுல தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் தமிழ்நாட்டுல 13 வருஷமா கதறியும் கத்தியும் உருண்டும் அண்ணனுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல அப்படின்ற உண்மையும் அவருக்கு தெரியும். ஆனா இந்த அரசியல் அப்படின்றத அண்ணனுக்கு ஒரு பிழைப்புவாத அரசியல். அண்ணனுக்கு பயிர் பசிக்கும்ல, அதுக்காக அவர் ஒரு கட்சியை வச்சுட்டு தம்பிகள்கிட்ட திரள் நிதி வசூல் பண்ணிட்டு இருக்காரு. மத்தபடி ஜெயிக்கணும், ஆட்சிக்கு போகணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றதுல அவருடைய நோக்கம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுகையில வளர்ச்சியில நம்ம ரொம்ப பெரிய அளவுல இருக்கோம். இந்தியாவினுடைய வளர்ச்சி குறியீட்டை விட தாண்டி நம்ம நிக்கிறோம். அதனால புதுசா சொல்றதுக்கோ புதுசா செய்யறதுக்கோ பெருசா ஏதும் இல்லை. எனவேதான் கடந்த 50 ஆண்டுகளாக வந்த எந்த புதிய கட்சியும் ஆட்சிக்கு வர முடியல. அந்த உண்மைய அண்ணன் புரிஞ்சுக்குவாரு. அண்ணன் பிழைக்கணும், அதுக்காக அவர் கதறிட்டு இருக்காரு. நமக்கு பரிதாபமா இருக்கு, பாவம் பொழைச்சு போகட்டுமே அப்படின்னு பாப்போம். தமிழ் மகன் ஒருவன் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா எல்லாமே பொட்டல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு இப்போ ஆட்சி செய்யறவங்க யாருமே தமிழர்கள் இல்லையா? ஏன் இந்த மாதிரி கடுமையாக தொடர்ந்து விமர்சித்துட்டே வராரு நினைக்கிறீங்க? இல்ல, பொட்டலாயிரும்னு பேசினவர்கிட்ட நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேன். இந்த நாட்டினுடைய ஜனநாயகப்படி சட்ட திட்டத்தின்படி யார் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வரலாம். அவங்க இந்த மொழி பேசுறவங்க இந்த மொழி பேசுறவங்க இப்படித்தான் இருக்கிறவங்க எல்லாம் இல்ல. சித்தாந்த தெளிவோடு யார் வேண்டுமென்றாலும் ஆட்சிக்கு வரலாம். முதல்ல அண்ணன் அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் உரிமையும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சொல்றாருல சோகால்டு வேற மாநிலத்தவர்கள், சோகால்டு தமிழர்கள் இல்லாதவர்கள், அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான அடித்தளத்தை இட்டவர்கள். சோகால்டு பெரியார் தான் இந்த விடுதலைக்கான அடிப்படையை போட்டாரு. அவருடைய மூதாதையர்களாய் இருந்த நீதி கட்சி தான் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர்கள். நீதி கட்சி தான் 1920களில 25ல சரியா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1925 பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்ட 1920களில் போர்க்கொடி உயர்த்தியது இங்க இருக்கிற நீதி கட்சி. அப்ப நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு படிநிலையாக, அது காமராஜர் கல்வி அறிவை தூக்கி பிடித்ததா இருக்கட்டும், படிநிலையாக சமூக நீதி பார்வையோடு தமிழக மண் வளர்த்தெடுக்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி இந்த சாதி, இந்த மதம், இந்த மொழி அப்படின்லாம் பார்க்கல. சமூக நீதியோட அதிகாரத்தை எதிர்த்தனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு வெற்றி அடைந்த மாநிலமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், அமர்த்தியா சென் அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. கேரளா மனித வளத்தை அதிகமாக பயன்படுத்துகிற மாநிலம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், குஜராத்தை பொறுத்தவரையில இண்டஸ்ட்ரிய அதிகமா பயன்படுத்துற மாநிலம். தமிழ்நாடு தான் மனித வளத்தை எப்படி பொருளாதாரத்திற்கு பயன்படுத்தலாம் தெரிஞ்சு வளர்றாங்க. இது ஒருத்தர் மட்டும் சொல்லல, அவர் நோபல் பரிசு பெற்றனால அவர் நான் முன்னாடியே காட்டுறேன். இப்படி உலகம் முழுவதும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தமிழர் அப்படின்றாரு. உங்க சித்தப்பான்னு சொன்னீங்களே எடப்பாடியார், அவர் தமிழர் தானே? எடப்பாடியார் ஒண்ணும் வெளிநாட்டுல இருந்து குதிச்சு வரலையே. உங்க பெரியப்பா ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்காரர் தானே? உங்க சின்னம்மா கூடயே இருந்தாங்களே, அவங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே? இவ்வளவு அதிகாரத்துல இருந்தவங்க தமிழர்களா இருந்து என்ன செய்தார்கள் என்பதா அடிப்படை கேள்வி. அப்ப யார் மக்களுக்கானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவராக முடியும். நான் சீமான் அண்ணன்டே கேட்கிறேன், சீமான் அண்ணன் என்ன பொழந்துகிட்டு தமிழ்நாட்டுல என்ன அறிவு இருக்கு? அடிப்படை அறிவு, அரசியல் நாகரிகம், அரசியல் தெளிவு, சித்தாந்த புரிதல் அண்ணனுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லைங்க. நேற்று ஒன்று பேசுவாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவார். அரசியலில் ஒரு நிதானத்தோடு பேசாத, சும்மா ஒரு சாதாரண தெருவுல பாக்குற பசங்க கூட நிதானமா இருப்பாங்க. சின்ன பசங்க கூட நிதானமா இருப்பாங்க. செருப்ப தூக்கி காட்டுறது, கண்டா மாதிரி பேசுறது, பிசுறுன்றது. இவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? இவருங்க ஜெயிக்க போறாரு. அதுவும் தமிழ் மகன் வந்தானா விஜய சொல்றாரு, அவருக்கு வைத்தறிச்ச ஐயோ நமக்கு வர்ற ஓட்ட பூரா பிரிக்கிறாப்லயே, அவர் வாட்டுக்கு இருந்தாரியா, அரசியலை இறக்கி விட்டு நம்ம ஓட்ட பிடிச்சிட்டாரியா. இப்பதான் நம்ம மாநில அந்தஸ்துக்கே வந்திருக்கோம், ஒரு கட்சின்ற அந்தஸ்துக்கே வந்திருக்கோம்.
நாமளும் 13 வருஷமா கதறி ஜெயிக்கவே இல்லை அப்படின்ற மன வருத்தத்தினுடைய வெளிப்பாடுதான் உளறிக்கிட்டு கதறிக்கிட்டு பதறிக்கிட்டு அண்ணன் தெரியுறாரு. அவரை பார்த்து நான் வேதனைப்படுறேன், கவலைப்படுறேன். சே, இப்படி ஒரு மனுஷன் ஆயிட்டாருன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஆரியத்திற்கு எதிராக நிலைநிறுத்தணும் அப்படின்றது, திராவிடத்தை நிலைநிறுத்தணும்ன்றதுதான் கொள்கை. ஆனா இவரு தமிழ் தேசியத்திற்கு எதிராக திராவிடத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாரு. இது தமிழ் தேசத்தை பத்தின ஒரு அறிவு தெளிவு இல்லைன்னு சொல்றதா, இல்லைன்னா திராவிடத்தை அவர் தப்பா புரிஞ்சிருக்காருன்னு சொல்றதா? அவருக்கு அரசியலே தெரியாதுங்க. அவர் ஏதோ ரிட்டையர்ட் ஆகி படம் எல்லாம் எடுத்து ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்தாரு. ஈழத்தமிழர்களை பற்றி பேசும்போது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பிரகாசமான வெளிச்சம் கிடைச்சது. அதை வச்சு கம்யூனிஸ்ட் இயக்க மேடைகள்லயும் பெரியார் இயக்க மேடைகள்லயும் ஏறி நான் பெரியாரு, நான் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. அதெல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தாரு, இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம்டா அப்படின்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு பெரிய நீண்ட கால கனவோ நீண்ட கால செயல் திட்டமோ ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கான எந்த அஜெண்டாவும் அவர் கையில இல்ல. அப்படி இருந்தா அவருக்கு பின்னாடி 100 தலைவர்கள் வளர்ந்திருக்கணும். நேரம் 13 வருஷத்துல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தலைமை பொறுப்பேற்று அப்படி படைய திரட்டி இருக்கணும். அப்படி ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் மொத்தமா வெளியே தானே போயிட்டாங்க. அதனால இவருக்கு அந்த திராவிடம் குறித்த அறிவோ அரசியல் குறித்த புரிதலும் அடிப்படையில இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், ஜெயராம் ஐயா இருக்காரு, பேராசிரியர் ஜெயராம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல தஞ்சை டெல்டா பகுதிகளில் களத்துல நின்னு போராடக்கூடியவர் அந்த பேராசிரியர் ஜெயராம். அவர் தமிழ் தேசியத்துல ஆய்வாளர், தமிழ் தேசியத்தை ஆய்வு பண்ணவர். அவர் சொல்றாரு, சீமான் என்னங்க தமிழ் தேசியமா பேசுறாரு, அள்ளி கொடுக்கறத பத்தி பேச சொன்னா அவர் கிள்ளி கொடுக்கறத பெருமையா பேசிட்டு இருக்காருன்னு அவர் மேடையில பேசியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா, தமிழ் தேசியம் என்பது தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான ஒரு பெரிய நாட்டை வென்றெடுப்பது, ஒரு நாட்டை கட்டமைப்பது. ஆனா நீங்க ஒரு வார்டு மெம்பராவே வராம இருந்துகிட்டு தமிழ் தேசியம் அப்படின்றீங்க. நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், தமிழ் தேசியமும் திராவிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. திராவிடத்தினுடைய நீட்சி, திராவிடத்தினுடைய ஒரு கூறு தமிழ் தேசியம் தான். அதனாலதான் பெரியார் தன்னுடைய கடைசி நாள்ல தமிழர்களுக்கு என்று தனி தேசம் வேணும், தனி நாடு வேணும், தனி மாநிலம் வேணும் பல கோரிக்கைகளை வைத்து பேசினாரு. நீங்க இன்னொரு பக்கம் போங்க, இவருடைய அண்ணன் இருக்காரு, ஈழ விடுதலைக்கான தலைவர். அவர் 1987 கியூபால ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு புரட்சிகர இயக்கங்களுக்கான மாநாடு. அதை நடத்தினவர் பிடல் காஸ்ட்ரோ என்கிற உலகத்தின் ஆகச்சிறந்த வீரர், கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் நடத்துறாரு, அதுக்கு போறாங்க, ஈழ விடுதலை தலைவர் போறாரு. அங்க போய் என்ன கொடுக்கறாரு தெரியுமா? அங்க போய் நாங்க டிராவிடியன்ஸ், அவங்க அந்த லீடர் அவங்களுடைய மூவ்மெண்ட் பேரை போட்டுட்டு டிராவிடியன்ஸ் போட்டுட்டு பிராக்கெட்ல தமிழ்ஸ் போடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, திராவிட இனத்துல நான் தமிழர் என்பது அடையாளம். அப்போ நீங்க யார கொண்டாடுகிறீங்களோ, யார வச்சு சோத்துக்கு தேடிக்கிறீங்களோ, யார வச்சு பிழைப்பு நடத்துகிறீர்களோ அவர்கள் திராவிடர்கள் என்பதில் உறுதியா இருக்காங்க. அப்ப இயக்கம் என்பதை ஒண்ணு கட்டமைக்கும் போது உங்க தலைவர் திராவிடத்தை இயக்க விரும்புறாரு, தன்னை திராவிடனா அறிமுகப்படுத்துறாரு. ஆனா நீங்க திராவிடத்துக்கு எதிரினா நீங்க யாரு, எதற்காக அரசியல் நிக்கிறீங்க, யார காப்பாத்தணும்? திடீர்னு RSS லாங்குவேஜ்ல என்னது செக்கன்னைக்கு மாறுறீங்களே, தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் யாருடைய டோனு, யாருடைய அஜெண்டாவை நீங்க எடுத்து செய்யறீங்க, எவ்வளவு காசு வாங்குனீங்க, இதன் பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, தெளிவா நீங்க விவாதிக்க முடியுமா? எல்லாத்தையும் விவாதத்தை கூப்பிடுறீங்களா, வாங்க நானும் வரேன், வாங்க விவாதிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் அரசியல் அறிவற்றவர்களுடைய வேலை. அது மட்டும் இல்ல, தமிழ் தேசியம்னா, தமிழ் தேசியம் அப்படின்னா மக்களோட மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புக்கு ஏற்ற ஊதியம் எல்லாத்தையும் கொடுக்கிறது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை. இதுதான் தமிழ் தேசியம். திராவிடம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? திராவிடம் என்றால் என்ன? இல்ல, திராவிடம் என்றால் என்ன? வெரி சிம்பிள். சீமான் போன்றோ எந்த பின்னணியும் இல்லாத, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சாமானிய ஒரு குடியில் பிறந்தவர்களை, சாதாரண ஒரு வீட்டுல பிறந்தவர்களை ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக்கியதுதான் திராவிடத்தினுடைய செயல் திட்டம். சரியா? சீமான் இன்னைக்கு தலைவரா இருக்கிறது திராவிட அரசினுடைய செயல் திட்டத்தின் வெற்றி. அதை புரிஞ்சுக்கணும். திராவிடம் என்பது என்ன அப்படி அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. திராவிடம் என்ற சொல்லே வடசொல், அது சமஸ்கிருதம் அப்படின்லாம் உருட்டிட்டு இருக்காரு. அதுவும் வரலாற மட்டும் அண்ணங்கிட்ட கேட்டுறக்கூடாது, கதை கேட்கறதோட நிப்பாட்டிக்கணும்.
கதை கேட்டா முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா வரலாறுல பிரச்சனை வந்துடக்கூடாது. அண்ணன் அடிச்சு விட்டுறோம்னா அது வரலாறு மாதிரியே இருக்கும், ஆனா அது வரலாறு கிடையாது. இதுல கூட ஒரு ஒரு உருட்டு உருட்டி விட்டு இருக்கிறாரு. திராவிடம் இதுகெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் இடையில புகுந்து திராவிட சிசு அப்படின்னு யார சொல்லுவாங்க தெரியுமா? வஉசி ஐயா, அதாவது நம்ம ஐயா தமிழ் தாத்தா ஊவேசாவைத்தான் திராவிட சிசுன்னு சொல்லுவாங்கன்னு. அத மொத்த பூசணிக்காக கிடையாதுங்க, டைனோசரை தூக்கி சோத்துக்குள்ள அமுக்கிற கதை. திராவிட சிசுன்னு சொல்லப்படுறது யாருன்னா ராமானுஜரை சொல்லுவார்கள். ஏன் சொன்னாருன்னா அவரு சாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கலப்பணியை பண்ணாரு. ராமானுஜர் தான் திராவிட சிசு. அண்ணன் வாட்ஸ்அப் குரூப்ல வாசிச்சுக்கிட்டே இருப்பார் போல இருக்கு, அதனால குழப்பத்துல இருக்கிறாரு. ஆனா திராவிட சிசுவை தூக்கிட்டு ஊவே சாமிநாத ஐயாவை அவர்களை போட்டு விட்டு போனாரு. போன பேட்டியில கூட ஒரு வரலாறு புடிச்சு கடுமையா திருச்சி பேசிட்டாருல. நம்ம அம்மா வீரமங்கை வேலுநாச்சி அவர்களை குறித்து பேசுகிற போது முதுகுல குழந்தைய கட்டிக்கிட்டு களத்துல நின்னு போராடினவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காரு. அண்ணா கொஞ்சம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம் பின்னாடி அவருக்கு. ஏன் சொல்றேன்னா முதுகுல குழந்தைய கட்டிக்கிட்டு களத்துல நின்னு போர்க்களத்துல போராடி இறந்து போன ஒரு வீராங்கனை அம்மா இவங்க ஜான்சி ராணி லட்சுமி பாய். சரிங்களா? அவங்க போர்க்களத்துல எப்படி செத்தாங்கன்னு கேட்டா சீமானுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வெள்ளைக்கார படையால் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டான்ற வரலாறு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வாசிக்கிறவன். நான் சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு போற ஆள் கிடையாது. இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா இந்த அம்மா வீரமங்கை வேலுநாச்சி 8 ஆண்டு தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து படையை திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி கிட்ட வாங்கிட்டு பீரங்கி வரை வாங்கிட்டு குயிலி என்கிற மாபெரும் ஒரு புரட்சிகார பெண்ணுடைய உதவியோடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே வெள்ளக்காரங்கிட்ட வெற்றி அடைஞ்ச ஒரே ராஜா ராணி இவங்க மட்டும்தான். சரிங்களா? இந்த வரலாற்றை கூட தப்பும் தவறுமா சொல்லிட்டு அரசாங்கம் வெளியிட்ட ஸ்டாம்ப பார்த்து நான் வரைஞ்ச படங்கன்னு சொல்லிக்கிட்டு இவரெல்லாம் திராவிடத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன், நேரடியாவே கேக்குறேன். திராவிடம் என்பது ஒரு பெருநிலம். 86 மொழி குடும்பங்கள் திராவிடத்துல இருக்கு. 86 மொழிகள் திராவிடத்துல இருக்கு. இன்னைக்கு மொழியியல் ஆய்வாளர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது 86 மொழிகள். தெற்காசியா முழுவதும் 86 மொழிகள் இருக்கு. 86 மொழிகள் பேசக்கூடிய 25 கோடி மக்கள் திராவிடர்கள் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சின்ன குறுகிய அரசியலை கையில வச்சுக்கிட்டு தமிழர் தமிழர் அப்படின்னு பேசிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான். ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல 100 கோடி ரூபாய் திரட்டுறாங்க. 10 கோடி 20 கோடி கூட வச்சுக்கோங்களேன், திரட்டுறாங்க. 1.5 டன்னுக்கு மேல உணவுப் பொருட்களை திரட்டுறாங்க. இத பூரா ஈழத்தமிழர்கள் கொடுக்கவே இல்லையே. வாயில போட்டு எனக்கு என்னன்னு அண்ணன் உட்கார்ந்து இருந்தாரு. ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சாரு? இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்த போது கூட அண்ணன் திருமாவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு உணவு கொடுத்தாரு. கொரோனா காலகட்டத்துல உணவை கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனா வாய்க்கிழிய பேசுற இவர் என்ன பண்ணாருன்னு கேள்வி இருக்குங்க. அப்ப தமிழர் அடையாளம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழுடைய மொழி இதையெல்லாம் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் திராவிடத்தை பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. கண்டிப்பா மேம். அது மட்டும் இல்ல, எல்லா இடங்களுக்கும் கலைஞர் அவர்களுடைய பெயர்களை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதற்கு பதில் சொல்ற விதமாக இவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆந்திராவுல ராஜசேகர் ரெட்டி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் கலைஞர் அவர்களுக்கும் பிற்காலத்துல ஏற்படும், அவர்களோட சிலைக்கும் அதே நிலைமைதான் ஏற்படும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது ஆட்சியே வரமாட்டேன், எனக்கு அரசியல்ல தட்டே ஆகாது, ஆனா நான் வாய்கிலேயே பேசிட்டு இருப்பேன். எங்க கையில கனம் இருக்கும்போது கவனமா போகணும். ஒரு கையில எண்ணெய் எடுத்துட்டு போறோம்னா அதை கவனமா கொண்டு போய் வீடு சேர்க்கணும். என் கையில ஒண்ணு இல்லையே, நான் வீசி நடக்கலாமே. அப்படி அண்ணன் ஒண்ணும் இல்லாதவர் வீசி நடக்கிறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய வரலாற்றை கொண்டவர்கள், வரலாற்று பின்புலத்தை உருவாக்கியவர்கள், தனக்கான வரலாற்றை படைத்தவர்கள். நீங்க இன்னொன்னு நான் கேக்குறேங்க, கலைஞர் பேர்ல எல்லாம் வைக்கிறாங்கன்னு எடப்பாடியார் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அவருக்கு தெரியாது, அதனால கேட்கிறாரு. ஏன்னா அம்மா பேர்ல மருத்துவமனை, அம்மா பேர்ல சாப்பாடு, அம்மா பேர்ல நடக்கிற இடம், அம்மா பேர்ல தண்ணி, அம்மா பேர்ல உப்பு, அம்மா பேர்ல சிமெண்ட், இன்னும் நிறைய இருக்கு லிஸ்ட். ஒரு 50-60 போகும். அது பாட்டுக்கு பெரிய லிஸ்ட் உள்ள இருக்குன்னு அண்ணன் கேட்ட மாதிரி இருக்கும். அப்படி அம்புட்டே அம்மா பேர்ல தான் செஞ்சாங்க, அம்மா உயிரோட இருக்கும் போதே. ஆனா கலைஞர் உயிரோடு இருக்கும் போது அதை பெருசா பண்ணல. கலைஞர் இறந்த பிறகு நூலகங்களுக்கு கலைஞர் பேரை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கலைஞர் உயிரோடு இருக்கும் போது கடைசியா அவர் யோசிச்சது என்னன்னா, ஒரு ஊருக்கும் ஒரு கிராமம் தோறும் நூலகங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம பிள்ளைய வாசிப்பறிவு வருகிற போதுதான் அரசியல் தெளிவு இருக்கும், வடமாட்டு மாதிரி அடிமையா கை கட்டி நிக்க மாட்டோம் அப்படின்ற புரிதெல்லாம் வச்சாங்க. இப்ப அவர் பேர்ல நல்ல காரியம் தான் நடந்துட்டு இருக்கு.
கலைஞருடைய பேர்ல நூலகங்கள் பண்றாங்க, இங்க பூங்காக்கள் அமையுது. கலைஞர் பேர்ல நல்ல விஷயம் நடந்தா ரைட்டு தானே. நான் என்ன கேக்குறேன், வாழ்ந்து மறைந்து வரலாறு படைத்த எந்த தலைவர்கள் பேரிலும் நாம நல்ல திட்டங்களை வைக்கலாம். சும்மா அவங்க பேர்ல சிலைகளா வச்சுட்டு போறதுல எனக்கே உடன்பாடு கிடையாது. ஆனால் நலத்திட்டங்கள் யாருடைய பேர்ல இருந்தாலும் மக்களுக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி செய்யறதுல பிரச்சனை கிடையாது. நலத்திட்டங்கள் யார் பேர்ல இருந்தாலும் மக்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு இடத்துல கொண்டு போய் விடுற எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்கலாம். அந்த வகையில இதை நம்ம ஆதரிச்சு போலாம். ஆனா அண்ணனுக்கு பயம், நான் உடைச்சிருவேன், நான் பிரிச்சிருவேன், நான் விதிச்சிருவேன். அவர் பாவம் நிறைய நாள் சில சினிமாவுக்கு டயலாக் எழுதி அதனால தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. என்னவோ செஞ்சுட்டு போட்டோம், அவரும் மனுஷன் தானே. அவர் பாவம் இருக்கிற பிரச்சனை இப்படித்தானே ஆத்திக்க முடியும். அதனால நான் அவரை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு சொல்லுங்கண்ணே எங்களுக்கும் பொழுது போகணும் அப்படின்னு உட்கார்ந்து கேட்பேன். எந்த பாப்பனர்களையும் தமிழ்நாட்டுல நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஜெயலலிதா அவர்களை ஆதரவளித்து பிரச்சாரம் செய்கிறார்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு இவரு கொக்கி போடுறாரா, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானுக்கு கொக்கி போடுறாரா? இதை எப்படி பாக்க? ரெண்டுமே பாவம்பா. எடப்பாடியார் வந்த பிறகு அதிமுக அட்ரஸ் இல்லாம போச்சு. எனக்கே வருத்தமா இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு வளர்ச்சியா இருந்தது. இப்ப ரொம்ப நல்ல பாய்ச்சல் வேகத்துல வளர்ச்சிக்கு போகுது. ஆனா அதிமுக கண்ணுக்கு எதிராக ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய உறுதியோடு கட்டமைத்த ஒரு கட்சி உடஞ்சு காணாம போகும் எம்ஜிஆருக்கு பிறகு அப்படின்னு சொன்ன போது அந்த கட்சியை கட்டுக்கிட்ட உருவாக்குன ஒரு லேடி அவங்க. நான் அதுல அவங்கள மரியாதை செய்யறேன், அவங்கள மதிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா RSS பிஜேபியினுடைய கடைசியாக இந்த மக்களை சுரண்டுகிற திட்டங்களை கடுமையாக எதிர்த்து நின்றவர். அந்த இடத்துலயே நான் அவர் மரியாதைக்குரிய பெண்ணாதான் பாக்குறேன். ஒரு பார்ப்பனர் அப்படின்றதுக்காகவே எல்லாரையும் தூக்கி ஓரங்கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. தன் சாதியை பிடித்து யார் தொங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, சாதி அடையாளத்தை பெருமையாக பேசுகிறார்களோ, சாதி அடையாளத்திற்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறார்களோ அவங்க நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி நீட்டை எழுத்தாங்க, உதய் மின் திட்டத்தை எழுத்தாங்க, GST எழுத்தாங்க, சாகுறவரை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு செத்தாங்க. சோ அவங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. பின்னாடி அவங்க ஓரளவுக்கு சமூக நீதி பார்வையோடு இயங்க ஆரம்பிச்சாங்கன்றதான். ஆனா அண்ணன் விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இவரெல்லாம் பேசலாமா? நான் பார்ப்பனர்களை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தெரு தெருவா போய் ஜெயலலிதா அவர்களுக்காக விடிய விடிய பிரச்சாரம் பண்ணவர். இந்த பக்கம் போய் கேப்டன் சொல்றாரு. அவர் என்ன கேப்டன்? அவர் ஒரு கபடி டீமுக்காவது கேப்டனா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைத்தேர்தல்ல போய் அந்த அம்மா கால்ல டம்முன்னு விழுகிறார். சோ அரசியல் பச்சோந்தி இவருக்கு சித்தாந்தம் கூட தெளிவில்லைன்றதுல சித்தாந்த தெளிவற்றத்தனத்தை பச்சோந்தித்தனமா வளர்த்தெடுத்து வயிறு வளர்க்கிறார், அரசியல்ல வளர்க்கல. அதனால இவர் பேச்செல்லாம் நொட்டாங்கில தட்டிட வேண்டியதுதான். நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஏன்னா நான் மக்களோட 8 கோடி மக்களோட கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் டீசென்ட் பொலிட்டீஷியன் இல்ல, டீப் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இவர் இது எந்த நோக்கத்தோட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டீப் பொலிட்டீஷியன் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாரு பாருங்க. மதுரையில நாங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல 5 வயசுல கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சு விவசாயிகள் போராட்டத்துக்கு போனேன். அவ 10 வயசுல என்ன பண்ண, 15 வயசுல, 25 வயசுல, 35 வயசு வரைக்குமே என்ன பண்ண? நான் 19 வயசுல இந்திய மாணவர் சங்கம் கொடியை பிடிச்சா இன்னைக்கு வரையும் கொடி பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க? 5 வயசுல கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சவரு 45 வயசு வரைக்கும் வேலையை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஓடி கட்சியில சேர்ந்துட்டு டீப் பொலிட்டீஷியன்னா அந்த அரிசி கப்பல், ஆமக்கதை, கறி இட்லி, கறி வடை அதெல்லாம் தான் டீப் பொலிட்டீஷியனா? அதான் சொல்றாரு. களத்தில் இருப்பவர்கள் எங்களுடைய கட்சியினர், களத்துல இருக்கிறவங்க தான் இவங்களுடைய தொண்டர்களா இருப்பாங்களாம். அதாவது கட்சியில வெறும் ரசிகர் மன்றமா ரசிகர்களா இருப்பவங்க எங்க ஆளு இல்லைன்னா அடிச்சு விட்டாரு. நான் என்ன சொல்றேன், ரசிகனா இருக்கிறத விட மோசமான நிலைமையில தான் உங்க கட்சி ஆட்கள் நீங்க வச்சிருக்கீங்க. ரசிகர் மன்றமாவது ஒரு ஆசையில ஒரு உள் அன்புல அப்படியே தள்ளி தெரிப்பாங்க. 13 வருஷமா கட்சி நடத்தி நான் கருத்தை சொல்றேன், கந்தசாமி நான் தான் அப்படின்னு அலையிற அண்ணனுடைய தொண்டைங்க பூரா ஜால்ராக்களா இருக்கு. எதை பேசினாலும் விசில் அடிச்ச குஞ்சுகளா உட்கார்ந்து இருக்கு. இதுங்களை வச்சு அரசியல் பேசுற இவரு டீப் அரசியல் எல்லாம் பேசவே கூடாது. இவருக்கு அரசியலே தெரியாது. அதனால டீப் அரசியல். நான் இன்னொரு விஷயம் கூட சொல்றேங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இவ்வளவு டீப் அரசியல் பண்ணி களத்துல நின்னு 5 வயசுல கொடி பிடிச்சோம், 13 வருஷமா கதறான்னு கதறியும் ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியல. ஏன்? 8 கோடி மக்களோட நின்னும் எந்த மக்களும் உங்களை ஏறெடுத்து பார்க்கலையே. ஏன் அப்படின்னா மக்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய அரசியல் செயல் திட்டத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு.
நீங்க மக்கள் மதிக்கிற ஒரு இடத்துல இல்ல, மக்கள் உங்களை கொண்டாடுற இடத்துல நீங்க இல்ல, மக்களினுடைய திட்டத்திற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் உங்ககிட்ட இல்ல. காலங்காலமா நம்ம கோவணத்தை கட்டிக்கிட்டு சாணி எள்ளிக்கிட்டு இந்த பக்கம் மாட்டை பிடிச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நம்ம ஒரு சாதாரண மக்களா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அதிகார சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த சில பேரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மேல போய் உட்கார்ந்து 80% அதிகார மையத்தை கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நாம இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நமக்கான உரிமைக்காக களத்துல நின்று போராடணும். அதுக்கு பிறகுதான் நமக்கு எல்லாம் கிடைச்சு. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, இன்னமும் நம்ம போராடிட்டு இருக்கோம். கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பெரிய பெரிய ஆளாகணும், நீதிபதி ஆகணும், ஆளுநர் ஆகணும், பெரிய முதலமைச்சர் ஆகணும், என் உள்ள அப்படி வெளியுறவுத்துறையில பெரிய ஆளா வரணும் இல்லையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இப்பதான் படிப்படியா வளர்ந்துருக்கோம். எங்க அண்ணன் மொத்தமா இழுத்துருவோம். ஆடு மேய்க்கிறவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அப்புறம் கல்ல குடிச்சுக்கிட்டு நெஞ்ச நிமித்தி நீ போனேன்னா அதுதான் இதான் அரசியல் சொல்லித்தர லட்சணம். நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன். படி படி படின்னு திரும்ப திரும்ப சொல்லி ஒரு தமிழ் சமூகத்தை உயர்த்தி விட்டது திராவிட அரசியல், கம்யூனிஸ்ட் அரசியல், பெரியாரிய அம்பேத்கரிய அரசியல். ஆனா படித்த இளைஞனை நீ படிக்க வேணா மாடு மேய், 1 லட்சம் தரேன், நீ உனக்கு படிப்பு வரலையா நீ சுற்றுலா தலத்துல போய் கைடா போயிரு. அவன் படிக்கல, அவனுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும், அவன் எப்படி சுற்றுலா தலத்துல போய் கைடா போவான்? அப்ப இப்படி தத்தப்பித்துன்னு வளருகிற அரசியலுக்கு பேரு அரசியலே இல்லை. இந்த அரசியலை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கல்வியை கொடுங்க, பொருளாதார தன்னிறைவை கொடுங்க, சுயமரியாதையான வாழ்க்கையை கொடுங்க, சாதி இழிவை போக்குங்க, இதுதான் அரசியல். இது குறித்து தெளிவான பார்வை இல்லாத எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்ல. இன்னும் 1000 கட்சி வந்தாலும் அதான் நிலைமை. இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக 67 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 20-30 கட்சி வந்துருச்சு. அதுக்கு பிறகு இன்னும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட சினிமாக்காரர்களே கட்சி ஆரம்பித்து களத்துல நின்னலாம் சிவாஜி உட்பட. அப்ப நீங்க பெரிய அளவுல ஜெயிக்கல, எம்ஜிஆர் மட்டும் ஜெயிக்கிறாரு. ஏன் எம்ஜிஆர் மட்டும் ஜெயிக்கிறாருன்னா அவர் பயங்கரமான ஹீரோ அதனால ஜெயிச்சிட்டாரு அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் திமுகவுல 25 ஆண்டுகள் களப்பணியில இருந்தவர், வீதி வீதியா மேடை போட்டவர், வீதி வீதியா மக்களை சந்திச்சவர், ஒரு அரசியல் ஞானத்தை அறிவை அந்த இயக்கத்துல அவர் கத்துக்கிட்டது. அதனால அவரால் வெளியே வந்தோடனே ஜெயிக்க முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஒட்டி முதலமைச்சர் ஆக்குறதெல்லாம் இங்க சாத்தியமே படாது. அதனால இன்னும் எத்தனை கட்சி வந்தாலும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதுக்குள்ள போய் அப்படிலாம் செய்ய வாய்ப்பே இல்லை. முந்தைய விட இப்ப சமூக வலைத்தளங்கள் அதிகமான ஒரு பார்வையை கொடுக்குது, மக்களுக்கு நல்லது கெட்டதை விவாதிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்குது, ஒரு கருத்தை உருவாக்க கொடுக்குது. உங்களை மாதிரி சுதந்திர ஊடகங்கள் எல்லாம் சில கேள்விகளை முன்வைத்து உரையாடல் நிகழ்த்துவதன் மூலமாக ஒரு புரிதலை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டானா அவன் ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இந்த வாய்ப்புகள் பொருளியவும் பொய்யையும் அது கட்டுக்கதைகளையும் உடைத்து காலி செய்யும். அதனால இப்படி ஒரு கட்டுக்கதையை வச்சு ஒரு அரசை வீழ்த்தலாம் அல்லது ஒரு அரசின் கீழே இருக்கிற ஓட்டெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது தமிழ்நாட்டுல நடக்கவும் நடக்காது. பல கேள்விகளுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சிப்பா.